வணக்கம் மக்களே, நான் அருண் பாலாஜி பவர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் டயட் எப்படி எடுத்துக்கணும், பிகினர்ஸ் என்ன டயட் எடுத்துக்கணும், அட்வான்ஸ்ட் என்ன டயட் எடுத்துக்கணும், காம்படிஷனுக்கு என்ன டயட் எடுத்துக்கணும், அதை பற்றி பேசலாம். இப்போது பவர் லிஃப்டிங் பண்ணுறதா இருந்தால் ப்ரோட்டீன் டயட், கார்போ டயட் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டீன் டயட்டில் எக்ஸ், மில்க்கு, சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ் இதெல்லாமே வரும். அதில் ரொம்ப அட்வான்ஸ் ப்ரோட்டீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட். இந்த ரெட் மீட்ஸில் தான் அதிகமான ஜிங்க்கு, ரெக்கவரி பவர், கால்சியம் எல்லாமே இருக்குது. நேச்சுரலாகவே அந்த மீட்டில் அது இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் தான் சிக்கன், அதுக்கு நெக்ஸ்ட் தான் ஃபிஷ்ஷு. எக்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் எக்ஸ் எடுத்துக்கும் போது அதை பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஒன்று, அதை ஒரு 10 நாளைக்கு மினிமம் ஒரு 10 முட்டையாவது எடுத்துக்கணும், இல்லை 5 முட்டை எடுத்துக்கணும். அது பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1-1 ஸ்டார்ட் பண்ணணும். மில்க் ரொம்ப முக்கியம். மார்னிங் அண்ட் நைட் கால்சியம் சோர்ஸ், ஜாயின்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முக்கியம். இந்த ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கும் போது தான் நம்ம பவர் லிஃப்டிங் பண்ண ட்ரைனிங்க்கு ரிக்கவரியும் கிடைக்கும். ரிக்கவரி வேணும்னா டயட் மஸ்ட்டு. டயட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன்லாம் வேலை செய்யாது, எடுக்காது, மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணாது, வீக்னஸ் பண்ணும். கார்போ கூட எடுக்கும்போது மசிலை ஸ்பீட் பண்ணோம், இம்ப்ரூவ் பண்ணும். கார்போ ஸ்லோவாக எடுத்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் ஸ்லோவாக பாடி ஒர்க் அவுட் ஆகும், வீக்னஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் முக்கியம். அந்த ப்ரோட்டீன் கூட கார்போஹைட்ரேட்டும் முக்கியம். ஸோ இது பேசிக்கான திங்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.